வீட்டில் ஒரு குட்டி பூனை வந்திருந்தது ரீசெண்டாக. ஸோ அதுக்கு வந்து சாப்பாடு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் சிக்கன் எடுத்துக்கிட்டேன், ப்ளஸ் வந்து ரைஸ் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறோம். அது கூட ஒரு உருளைக்கிழங்கு ப்ரோட்டீன்ஸ்க்காக உருளைக்கிழங்கு உள்ள கேரட்டோ இதுக்காக கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே ஒன் பார்ட்டில் வச்சு நான் வேக வச்சுக்கிட்டேன். இதில் சால்ட்டு மசாலாலாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா பூனைக்கெலாம் அந்தளவு டேஸ்ட்டு இது பண்ணாது. ஸோ இப்போ வெந்ததுக்கப்புறமா அது ஆறுனதும் சிக்கனில் உள்ள போனெல்லாம் எடுத்து போட்டுட்டு நான் சிக்கனை மட்டும் பீசஸ் மட்டும் போட்டுக்கிறேன். இது வந்து பேபி பூனைங்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்துக்குறோம். இதை நான் அரைச்சி வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 3 to 4 days வரைக்கும் கொடுக்கலாம். 3 வேளையும் வச்சு கொடுக்கலாம். 2 ஸ்பூன் மட்டும்தான் போட்டேன். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன்னா இந்த குட்டி பூனைக்கு 100 கிராம் ஃபுட்டே வந்து போதுமானது. ஸோ எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். ஸோ இந்தியன் கேட்டால் இருந்தாலும் பரவாயில்ல, பெர்ஷியன் கேட்டால் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த ஃபுட் வந்து அதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும்.